ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 2 எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கக்கூடிய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தமிழ்ல யூத் அண்ட் ஆல்சோ ஹிந்தியில வந்திருக்கக்கூடிய துரந்தர் தி ரிவெஞ்ச். இந்த 2 படமும் பார்த்துட்டோம். இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து வீடியோ பார்க்கலாம். மெயினா துரந்தர் தி ரிவெஞ்ச் தான் சொல்லப் போறேன். அட் தி எண்ட் வந்து யூத்தோட ரிவ்யூ ஷார்ட்டா நான் சொல்றேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த துரந்தர் படம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிறது தான் வந்து துரந்தர் தி ரிவெஞ்ச்ன்னு எடுத்திருக்காங்க. துரந்தர் படம் வந்து ஆல்ரெடி பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஆல்ரெடி நல்ல ஒரு கலெக்ஷன் ஆல்சோ ஏகப்பட்ட பேரும் புகழோட ஓடிருச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளோட ரிவ்யூமே ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ரொம்பவே நமக்கு சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்தையும் பார்க்கணும்னு தான் இருப்போம். பட் ஆனா அந்த படம் பார்க்காதவங்க Netflixல இருக்கு. தாராளமா பாருங்க. ஸோ இந்த படம் யாருக்கான படம், யாருக்கான படம் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபைட் தான். ஸோ அதனால ரத்தம் சொட்ட சொட்ட நெறைய ஆக்ஷன்ஸ், வயலன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம். அதனால கண்டிப்பா 18+ தான் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்த பார்க்க விட்றாதீங்க. அது போக உங்களுக்கு வயலன்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. ஆக்ஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில நெறைய அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் தான் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. இதுல அது இல்லாம நெறைய நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு டைரக்ஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு கேஸ்டிங், ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்பவே அ அப்ரிஷியேட்டபிளான நெறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கனால, தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள மையமாக வச்சு, அதுல நெறைய விதமான சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, துரந்தர் த 2 ரிவெஞ்ச்லயுமே வந்து போட்டுறாங்க. என்னன்னா, நல்ல ஒரு பெரிய டீட்டெயிலான டிஸ்க்ளைமர். தமிழ்லயே அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி பேசிர்றாங்க. இது வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த கதைய மையமா வச்சு, அது நெறைய நாங்க ஆர்டிஃபிஷியலாவும் நெறைய கதைகள ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிறாங்க. இது வந்து யாரையுமே நிஜ வாழ்க்கையில இருக்கவங்கள வந்து அ பண்ணல அப்படிங்கிறத சொல்லிறாங்க. ஏன் அப்படின்னா, இது 100% ஆத்தென்டிக் ஸ்டோரி கிடையாது. பட் நிஜ வாழ்க்கையில் நடந்த நெறைய கதைகள், சம்பவங்கள அதே மாரி கொஞ்சம் அ எடுத்திருக்காங்க. ஸோ அ எது உண்மை, எது பொய்ங்கிறத நம்ம தான் பிரிச்சு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா இத படமா பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ, அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் இவரு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஊர்ல நடக்குறாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, படம் கண்டிப்பா ஃபேன்டாஸ்டிக்கா ரொம்பவே நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்படிதான் நான் பார்த்தேன். பிகாஸ் எனக்கு வந்து 100% பொலிட்டிக்கல் ஸ்டோரிலாம் எனக்கு என்னன்னு தெரியாது. அட் தி சேம் டைம் எனக்கு மூவி வந்து ஒரு மூவியா பார்க்கும்போது எனக்கு என்ஜாயபிளா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல மெயினா எனக்கு பார்ட் 1 விட பார்ட் 2ல ரன்வீர் சிங் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நவுத்திட்டாரு. வேற லெவல் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. படம் போய் பார்க்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 20, 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ரன்வீரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன வந்து ஃப்ளாட் ஆக்கிருச்சு. நான் இந்த படம் குடுத்த காசுக்கு ஒர்த்துடா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 20 சீக்வென்ஸ் ஒரு சூப்பரான ஒரு சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. ரன்வீரோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. ஸோ அதுக்காகவே கண்டிப்பா இந்த படத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாம துரந்தர் 1 பார்க்கல அப்படின்னு Netflixல பார்த்துட்டு, இந்த படத்த தியேட்டர்ல நம்ம வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எபிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. டிக்கெட் கிடைச்சது. ஸோ எங்க அம்மா, அப்பாவையும் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ வயசானவங்கலருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய நல்ல ஒரு எல்லாருக்குமே அ அந்த அந்த ஸ்டோரி வந்து புரியக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு. பிகாஸ் வட சென்னை அந்த மாரி படங்கள்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேரக்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். லைக் அ நெறைய குணா அது இதுலாம் நெறைய பேர் வரும்போது, யார் குணா? யார் இது? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி வந்து வராம எடுக்கிறது தான் இந்த டைரக்டர் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல அதே மாரி ஏகப்பட்ட காஸ்டிங் இருக்காங்க. இதுல வந்து யார் கேரக்டர்? யார் பேரு? ஸோ நெறைய பேர்லாம் ரொம்ப பெருசா வரும். ஹிந்தியில வரும். ஸோ அதெல்லாம் குழப்புற மாரி இருந்தாலுமே, அத வந்து புரியிற மாரி கிளியரா நமக்கு அந்த ஸ்டோரி லைன வந்து கரெக்ட்டா கொண்டு போயிடுறாங்க. அட் த சேம் டைம் மியூசிக்குமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. பார்ட் 1ல வேற லெவல்ல இருக்கும். பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் பார்ட் 2ல அந்த அளவுக்கு வந்து கேட்சியா ஸ்டார்ட்டிங்ல இல்லாத மாரி இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்க பார்க்க நமக்கு அது செட் ஆயிருது. இதுலயுமே படம் முடியும்போது நமக்கு ஒரு 2, 3 பாட்டு வந்து மைண்ட்ல திரும்ப வந்து வீட்ல போய் ஒரு தடவ போட்டு கேட்கணும். நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்ல திரும்ப அந்த பாட்ட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்லாத அளவுக்கு இந்த படத்துல வந்து டியூரேஷன் பார்ட் 2ல வந்து கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹார்ஸ் இன்டர்வலோட சேர்த்து பார்க்கும்போது ஓடுது. பட் அது ஒர்த் தான். ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கு. அத பிரிச்சு இன்னொரு 3 பார்ட்டா எடுத்தோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ அது வந்து 2 பார்ட்டா முடிக்கணும்னு நெனச்சது வந்து கிறிஸ்பியான ஒரு நல்ல ஐடியா. அண்ட் ஆல்சோ அதுவும் ஒர்த்தா தான் இருக்கு. எல்லாருமே உட்கார்ந்து பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஒரு குடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் பார்க்கணும். அதாவது ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு நம்ம ரூ. 100 ரூ. 120 குடுத்து போறோம் அப்டின்னா, 4 மணி நேரமா குடுக்குறாங்க அவ்வளோதான். ஆனா டிக்கெட் ரேட்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்லைல்ல. ஸோ அப்ப நமக்கு லாபம் தானே கன்சியூமரா பார்க்கும்போது. ஸோ தட் இஸ் ஃபைன் தான் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல கேஸ்டிங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களோட அந்த முக ஜாடையே இருக்கிற மாரி அவங்கள வந்து மேக்கப் பண்ணி நல்லாவே ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1லயே நம்ம அத ஃபீல் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து துரந்தர் அந்த கேஸ்டிங்க்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ரன்வீர் சிங் குடுத்திருந்தாரு. திரும்ப திரும்ப எனக்கு அவர் தான் பாராட்ட தோணுது. படம் ஃபுல்லாவே மனுஷன் அவர் தான் வந்து காட்டியிருப்பாரு. அது இல்லாம நெறைய நல்ல கேஸ்டிங்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்காங்க. பட் அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் மாரி ஆயிரும். ஒவ்வொரு அந்த மினிஸ்டரா வரக்கூடிய பாகிஸ்தான்காரரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டர் அந்த எல்லாருமே ஒருத்தரையுமே நம்ம அந்த ஸ்டோரி பத்தி பேசாம அ ரிவ்யூ சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில்
நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்க அம்மா, அப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அட் த சேம் டைம் இந்த படத்த நல்ல ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன் கொண்ட, நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் கொண்ட ஒரு படத்த தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான், நமக்கு அந்த ஒரு படத்துக்குள்ளேயே இருந்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைக் ஐமேக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஹிந்தியில தான் ஐமேக்ஸ்ல ஓடுது. தமிழ் மற்றும் மற்ற லாங்குவேஜ்ல பார்க்குறவங்க எங்க போய் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல, உங்க நியர்பைல எது நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனோ அங்க போய் மிஸ் பண்ணாம பாருங்க. கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல இருக்கவங்க எப்பிக்க மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு எப்பிக்ல பார்க்கும்போது, அந்த கேரக்டர என்ன சொல்றது? ஒரு அந்த அந்த உலகத்த ஒரு ஈகிள் ஐ வியூல பார்க்குற மாரி, லைக் வானத்துல அந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நெறைய இந்த சீன்ஸ் இந்த படத்துல வந்து அ ஈகிள் ஐ வியூ ஷாட்ஸ் மாரி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கே ஒரு ஒரு கடவுள் மாரி, நம்ம அங்கருந்து நடக்கிறத நேர்ல பார்த்துட்டு இருக்கிறோங்கிற ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு குடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்பிக்க வந்து நான் பாராட்டுறேன். பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர் எப்பிக்க வந்து மிஸ் பண்ணாம இந்த மாரியான படங்கள பாருங்க. ஸோ நெறைய யூத் அந்த மாரியான படங்களும் இதுல இந்த மாரி எபிக்ல வரும். ஆனா, எந்த படத்த நீங்க பார்க்குறீங்கன்னு தேர்வு செஞ்சு போய் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட அனுபவத்த உங்களால முழுமையா உணர முடியும். ஆ ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இது போக நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, சில ஸ்கிரீன்ஷாட் சில வீடியோஸ் எல்லாமே நான் வந்து மீம்ஸ்ல எல்லாமே பார்த்துருந்தேன். ஸோ நெறைய ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிஜ வாழ்க்கையில் நடந்தத அதே மாரி டிட்டோவா நெறைய விஷயங்கள் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இத நெறைய பேர் பிஜேபி புரொபகண்டா அந்த மாரிலாம் சொல்றாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு நான் யோசிக்கல. நான் என்ன யோசிக்கிறேன் அப்டின்னா, ஓகே சம்வாட் நிஜ வாழ்க்கையில நெறைய நடந்த விஷயத்த தான் மையமா எடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு நெறைய பேர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹிந்த் அந்த மாரியான படங்கள்லாம் வந்து நெறைய பேட்ரியாட்டிசத்துக்குன்னு படம் எடுத்தாங்க. பட் இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஒரு சில படங்கள் ஹிந்தி மூவிஸ் வருது. பட் ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடா கொஞ்சம் சிஜி எல்லாம் ஓவரா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா இந்த படம் வந்து எனக்கு க்ளோஸ் டூ த ரியாலிட்டியா நேச்சுரலா எடுத்த மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. ஸோ இதுலயும் சில சில சீன்கள் சிஜி லைக் ஃபார் ஈவன் இந்த படத்துல கிளைமாக்ஸ்லலாம் ஒரு செயின் ஃபைட்லாம் கொஞ்சம் சிஜியோட கொஞ்சம் அ உறுத்துற மாரி தான் இருந்தது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு எனக்கு அந்த மாரி ஓவரா இமேஜினேஷன்ல ஓவரா எடுத்திருக்காங்களேங்கிற மாரி என்ன ஃபீல் பண்ண விடல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா குடுத்திருந்தாங்க. ஸோ, அதனால நல்ல ஒரு பேட்ரியாட்டிசம் மூவியா இந்த படம் இருக்கனால, எனக்கு கண்டிப்பா இந்த படத்த நான் வந்து அ த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த கூலஸ்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குடுத்த ஒரு படத்துல, இந்த படத்தையும் நான் ஒரு முக்கியமான லிஸ்ட்ல வைப்பேன். அ ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 துரந்தர் 1 அண்ட் 2 2யுமே நான் தியேட்டர்ல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ, நீங்க யாராவது துரந்தர் 1 தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் துரந்தர் 2வையும் பார்த்துருங்க. ஆ ஃபேமிலியோடயும் போய் பார்க்கலாம். 18+ யார் வேணா போலாம். குழந்தைங்கள மட்டும் தயவு செய்து கூட்டிட்டு போயிறாதீங்க. அண்ட் ஆல்சோ டிவில துரந்தர் 1யும் போட்டு காமிச்சிட வேணாம். அது வந்து வயலன்ஸ் தான். ஃபுல்லா பிளட்டி ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் ஓவரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே. இது வந்து துரந்தர் த ரிவெஞ்சோட ரிவ்யூ. யூத் படம் வந்து பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ் அப்படிங்கிறவரு கருணாஸ் அவரோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷனா, ஹீரோவா நல்ல ஒரு சூப்பரான ஒரு அ ஸ்கூல் ஸ்டோரி வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவரோட இன்டர்வியூஸ்ல இருந்தே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எனக்கும் சிறை படத்தோட ரிவ்யூ நம்ம சொல்லியிருக்கோம். சிறையில வந்து அனிஷ்மா அவங்களோட எல்லாருக்குமே அவங்களோட ஃபேன் ஆயிட்டோம். ஸோ அதே மாரி நானும் அவங்களோட ஃபேன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அனிஷ்மா பிளஸ் 2 ஹீரோயின்ஸ் அப்புறம் இவரு எல்லாருமே ஒரு அ இவங்க எல்லாத்த விட எனக்கு இன்னொருத்தரையும் ரொம்ப பிடிக்கும். சின்ன தமிழான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால நான் அவரோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்ப்பேன். அவரும் அவங்க அம்மாவெல்லாம் சேர்ந்து நெறைய ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அவரு வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேஸ்டிங்கா வந்திருக்காருன்னு சொல்லி நான் நியூஸ் பார்த்தப்ப, இந்த படத்த நான் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி இந்த படமுமே நல்ல ஒரு ஒரு ஃபன் ஃபில்டு மூவியா தான் இருக்கு. பட் ஆனா, நாட் அப் டூ த என்ன சொல்றது? இந்த படத்தோட தீம் ஆப்வியஸ்லி பார்க்கும்போதே நமக்கு ஒரு டிராகன், டியூட் அந்த மாரியான ஒரு வைப் குடுக்குற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு கம்பேரிசன்ல நான் பார்க்கும்போது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேஷா இருந்துச்சு. நல்ல ஒரு குடுத்த காசுக்கு ஒரு டைம் பாஸ் மூவியா தான் நான் பார்த்தேன். அண்ட் இந்த காலத்து லவ் ஸ்டோரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து நெறைய லவ் ஸ்டோரில அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயே கமிட்டட் ஆகுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏத்த மாரி தான் எடுத்திருக்காய்ங்க. பட் அது சரியா, தப்பா அப்படிங்கிறதையும் படத்துல கரெக்ட்டா கொண்டு போறாங்க. ஸோ அட் த எண்ட் அவங்க ப்ராப்பரா முடிச்சுட்ட வகையில எனக்கு இந்த படம் புடிச்சது. ஒருவேள படத்தோட கிளைமாக்ஸ்ல சொதப்பியிருந்தாங்கன்னா, இந்த படத்த நானே கழுவியிருப்பேன். பட் அட் த எண்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, படம் வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா முடிஞ்சது. நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு எண்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஆ பார்க்கும்போதும் பிரெடிக்டபிளா தான் போகுது ஸ்டோரி. ஒண்ணும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாரிலாம் இருக்காது. ஈஸியா நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். டைம் பாஸ் மூவி. ஸோ ஒர்த்து தான். குடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கும். தாராளமா பார்க்கலாம். மெயினா நான் தியேட்டர்ல போய் இந்த படத்த பார்த்தேன் அப்டின்னா, ஜிவி பிரகாஷ் அவருடைய சாங்ஸ்க்காக தான். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப புடிச்சது. பாட்டு எல்லாமே ரொம்ப அ விரும்பி கேட்டுட்டு தான் நான் போயிருந்தேன். ஸோ தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் சூரஜ் அவர்களுடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரதீர சூராவே நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஸோ அதே மாரி நெறைய மலையாள மூவிஸ்லயும் ரொம்ப அவர் நல்லா நடிப்பாரு. இந்த படத்துலயும் அவருக்கான நல்ல ஒரு கேஸ்டிங் குடுத்திருந்தாங்க. ஸோ நெறைய பேர் தேவதர்ஷினி அவர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்டிங் வைஸ், மூவி வைஸ் படம் ஒர்த்து தான். தப்பில்ல. பார்க்கலாம். இவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. அண்ட் வேற ஏதாவது சொல்லணும்னு விட்டுருந்தேன்னா
கடைசில அட்டாச் பண்றேன். சரி ஓகே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படங்கள் ஏதாவது பார்த்துட்டு உங்களுக்கு வேற மாற்று கருத்தோ, இல்ல சேம் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக், கமெண்ட் பக்கத்திலேயே ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா 3 தடவ ஒரு நாள் கிளிக் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆ வேற வீடியோஸ் நெறைய போட்டுருக்கிறோம். வேற பல விதமான கேட்டகரீஸ்ல போட்டுருக்கோம். அதையும் பார்த்து ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்புறேன். புடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். சரி ஓகே. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம். சரி ஓகே. இவ்வளோ தூரம் பொறுமையா பார்த்தவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கிளிப். ஸோ என்னன்னா, நம்ம வழக்கமா மூவி ரிவ்யூஸ்னாலே ஆர்ட்டோட தான் வரைவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்துக்கு ஆர்ட் வரையாம எப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வரைஞ்சிருந்தேன். சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. மாதவன் அவரோட கேரக்டர பத்தி சொல்லியே ஆவணும். ஸோ அவர் போர்ட்ரே பண்ணி இந்த பெர்சன் வந்து ரியல் லைஃப் பெர்சன். ஸோ அவர் வந்து உண்மையாலுமே துரந்தரோட ரியல் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பையா போய் நாட்டுக்காக நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாம, இன்ன வரைக்குமே ஸ்பையா போய் நெறைய பேர் வந்து தியாகங்கள் பண்ணி நம்ம நாட்ட பாதுகாப்பா வச்சிருக்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேஃபா நம்மளால இருக்க முடியுது. ஸோ இந்நேரத்தில அவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன். அவங்களுக்கு கண்டிப்பா என்னைக்குமே மறக்காம பாராட்டியே ஆவணும். இதே மாரி நெறைய நல்ல படங்கள் இந்தியன் பேட்ரியட்டிசத்த போர்ட்ரே பண்ற மாரி வந்திருக்கு. லைக் இதே டைரக்டர் ஆதித்ய தட் டைரக்ட் பண்ண உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ங்கிற ஒரு அருமையான படம் 2009ல வந்துச்சு. தியேட்டர்ல போய் பார்த்தேன். அதுவும் மறக்கவே முடியாது. ஸோ அந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பா அதையும் பாருங்க. ஷேர்ஷான்னு ஒரு படம் இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கும். இந்த மாரி நெறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது படங்கள் இதே மாரி தோணுச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்கலைன்னா பார்க்குறேன். சரி ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவா சீக்கிரமா வருகிறேன். அதில் சந்திப்போம். பாய்.